ஹாய் எல்லாம் வணங்க இதெல்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன சம்பவம்லாம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்மளை போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்மளை வச்சு என்ன பாடுபடுத்துனாங்க அந்த ஜாம்பி. இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வந்து நம்மளாம் முடிஞ்சால் ஒரு வீடு கட்டுவாங்க. ஏன்னா வீடும் கட்டல ஒன்றும் கட்டல, ஒரு வீடு கட்டுவோம். அதான் இன்றைக்கி நம்மளோட டார்கெட்டு. அதாவது வீணா பெரிய வீடாக இல்லை, சின்ன வீடாக நம்மளே இப்போதைக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். ஓகே, அதுக்கான தேவையான பொருள் தான் இனி வந்து உட்காந்து அள்ளணும். ஓகே கைஸ், இப்போது வந்து இருக்கிறது தான் வெட்டி எட்டுப்போம். வெட்டுறா இதை வெட்டுறா அட்டி எழுங்க. இவ்வளோ பொருள் நான் வாங்கி பண்ணி வச்சுருக்கேன். வாய்ஸ் வீடியோ பார்க்கலாமா இருக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுத்து போக வேண்டியதான். கத்தி எடுத்துக்கோ, எவன் வந்தாலும் சதக் தான். ஐயோ பொறுமையாக போட, கீழேருந்து விழுந்து மூக்கு உடச்சிக்காத. எந்த இடத்துல வந்து வீடு கட்டலாம் அதை நம்ம அதை பார்க்கணும். பார்த்தீங்களா? ஐயோ இல்லைலாம் நல்ல ஒரு நல்ல இடமா, ஒரு நல்ல இடத்துல வீடு கட்டணுங்க. தான் நான் பார்க்கேன். இது ரெண்டு ஆடு இருக்கோ? நான் என்ன ஒரே ஆள் 2 கலர் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஓடு இங்கேயா ஒரு இடத்துல ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. இங்கே மைன்கிராஃப்டில் இந்த இடத்துல ஏதோ ஒரு கோடு வரும். அது இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வரும். அது எப்படி வரும், அது எப்படி வைக்கணுங்கிறது ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது எப்படி வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கள். வாய்ஸ் இங்கே உட்காந்து வீடு கட்டிடுவோமா? மேலே கட்டுவோங்க, கீழே வேணாம். ஏன்னா ரொம்ப வேணாம். இங்கே கட்டுவோங்க. ஓகே தானே? இங்கே கட்டிட வேண்டியதான். ஃபுல்லாக வெட்டுறா. நம்ம ஒரு வேளை தோட்டக்காரனா ஆக்கிட்டாங்க. என்ன பண்ண டேய் இங்கே பாவி டேய் விட்றா. டே இது அப்படி பச்சைக்கே. அப்புறம் இங்கே ஓகே ஓய்சி இங்கே இந்த இடம் போதுங்க. ஓகே, எத்தனை செண்டு கட்டலாம்? இருக்க எல்லாமே நம்ம சொத்து தான், நம்ம எவ்வளோ வைக்கலாம். போடு டேய் சிக்கனே இங்கே வா. போடு மண்டில் போடு. ஒரு அடி செத்து போயிடுச்சு. என்ன நீ இவனுக்கு வேறு பசிக்குதுங்க, அதை வேறு பார்க்கல. தின்ற ஆப்பில் சாப்பிட்றாடி. இவனை இன்னும் வேறு பசிக்கு. டே உனக்கெல்லாம் வயிறு ஆறாடி. தின்னிக்கிட்டே இருக்க. பச்சையாக தின்றா அவனுங்க, அதான் போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டோன் வச்சு இப்போதைக்கு வீடு கட்டிக்கலாம். அது 1 டே ஏன்டா அவசரப்படுற? பொறுமையாக கிட்டுறா. வேறு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கான். பின்ன அச்சக்கே அப்புறம் இங்கே ரச்சக்கே மேலே ஏற ஷபா. டேய் உன்னை வச்சுக்கிட்டு வாயில் தான் வந்துட போகுது. ஏங்க யாருங்க இவன் உடச்சிக்கிட்டு இருக்கான்? இவன் கண்ட்ரோல் போல நான் தான் அதை ஒரு மறந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இங்கேருந்து அவ்வளோ பத்தாதுங்க ஸ்டோனு. சரி, இருக்க வரைக்கும் போடுவோம். இன்னொரு அடுக்கு வச்சுப்போம். ஓகே ஐஸ், இது போதும் நம்மளுக்கு. இது போதும். அப்படியே இங்கே கொண்டு வந்துக்கலாம். இன்னொன்று ஓஎஸ். இப்போதைக்கு நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் ஸ்டோனை மைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அந்த மலையில் போய் தான் மைண்ட் பண்ண போகிறோம். ஓஎஸ் இப்போது வந்து அங்கே இருக்க முக்கால்வாசி தான் நான் மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ ஸ்டோன் இருக்குது. இது வந்து கோபிள் ஸ்டோனா. இது வந்து வீடு கட்டி வாழ்ந்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகே போதுங்க. இதுலேருந்து ஒரு 2 அடி 1 2 கதவைப்படுறதுக்கு. ஓகே, 2 ஸ்டிஸ்டன் வந்துட்டு இங்கே போடலாம். மேலே ஏறேன். இங்கே பாருங்கள் என்னோடய ஸ்டோன் ஆக்ஸ் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு அவ்வளோ மைண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே உட்காந்துக்கோ. இங்கே கச்சக்கே 1 போதும். ரொம்ப லென்த்தாக போதும். என்னங்க அங்கே கதை இருக்கட்டும். ஓகே, அங்கேருந்து நம்ம இங்கே செட் ஆகலாம். அப்படி
1 2 3 4 10ஆவதோ ஸ்டோனு எங்கே ஸ்டோனு பத்தலைன்னா அவ்வளோதான். ஐயோ 1 இன்ச்சு கேப்பு அது எக்ஸ்ட்ரா டேய் ஒழுங்காக பேச எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். ஓகே அப்புறம் வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேய் வீடு ஒழுங்காக வந்துடணும். ஓகே கரெக்டாக தான் வச்சுருக்கேன் போல. ஓகேங்க கரெக்டாக தான் இருக்கு. ஓகே அதுக்குள்ளே 30 ஏன் ரொம்ப ஓவருங்க டே. ஓகே இப்போ எத்தனை கேஸ் இப்போ நான் வந்து ஃபுல்லாக அடுக்கிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்படி தான் வீட்டு இருக்கும் கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னாங்க நான் 2 அடுக்கு அடுக்கிட்டேன். இன்னும் ஸ்டோன் நம்மளுக்கு பத்தலை. இப்போ திரும்பி அதே இடத்துக்கு போகிறேன். ஸ்டோனை வெட்டிட்டு வரணும். என்னடா சோதனையாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஸ்டோன் கிடையாது. இதான் ஏதோ இன்னும் சொல்லுவாங்க என்னன்னு தெரில. ஆனால் அதுக்கு பதிலாக நான் இதுக்குள்ளே போய் ஸ்டோனை வெட்டினேங்க பாருங்க. ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டோன் வெட்டினேன். இது எவ்வளோ இருக்காது ஜாம்பி ஸ்பான் ஆகிற போகுது. சரிங்க இப்போ வெட்ட அறுப்போம். நான் தோட்டக்காரன் நாடும் தெரிஞ்ச தோட்டக்காரன் எப்போவும் வெட்டுவேன். பாட்டு எனக்கு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெட்டிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் ஒரு வேளை இவ்வளோ நான் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ வருதுன்னு தான் பார்ப்போம். ஓகே நிறையாவே வருது. கேஸ் முக்கால்வாசி இது கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வெட்டிட்டு போவோமா. எங்கே 3 ஆக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். 1 காலியாக போச்சு, 2வது காலியாயிரும் போல். டேய் காலியாயிலே ஆயிராத, கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். ஓகே போதும் இது போதுங்க. இப்போ திரும்ப நான் வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓய்ங்க இப்போ இவ்வளோ நான் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோ நீங்கள் மேலே வைக்க நான் வச்சோன்னீங்கண்ணே பத்தாது. இன்னொரு அடுக்கு நான் வைக்கணும். தானே 3 அடுக்கு போகுதுன்னு நினச்சேங்க. ஆனால் இன்னொரு அடுக்கு வைக்கணும். டே நானா வீடு கட்டுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண கஷ்டப்பட்டாத வாழ்க்கையில் முன்னேறி. இவங்க வேறு டேய் நல்லா சாப்பிட்றா. டே சாப்பிட்டு தோலை பச்சையாக சாப்பிடு. இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறேன். ஓகே இப்போதைக்கு மேலே ஏறதுக்கு ஒரு ஸ்டோனை போடுறாங்க. டே கீழே விழுந்துடாத டேய் மேலே. ஓகே மேலே ஏறியாச்சு. இப்போது இன்னொரு அடுக்கு வேறு வைக்கணும். டே எவ்வளோ வேலை. டே எங்கே போட. ஓகே இப்போ இதை வச்சு தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாய்ஸ் அப்புறம் இன்னொரு அடுக்கே வச்சு முடிச்சிட்டேன். கடைசியாக வீடியோ பார்க்க இப்படி தான் லுக் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறமும் வேலை இருக்குது. அதான் டாப் ஃப்ளோரு. இப்போ டாப் ஃப்ளோருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கும் ஸ்டோன்டர் ஆக்க போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கும் ஸ்டோன்டாச்சா சத்தியமாக கண்டராகவே இருக்கும். அதனால அதுக்கு போய் நான் வுட்டு மைண்ட் பண்ணிட்டு வர போகிறேன். சரி ஓகே இப்போ நான் வுட்டை மைண்ட் பண்ணிட்டு வரேன். டே வுட்டு சரி வுட்டு மைண்ட் போடு. இப்போ வந்து நான் வந்து மரத்தை வெட்டி வந்து அதை வந்து பிளாங்காக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வைக்கணும். என்னடா அதுக்குள்ளே சூரியன் மாதிரி தான் மாதிரி இருக்குது. டேய் கோலு டேய் நான் வரேன். கேஸ் நான் மைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் நீங்கள் பாருங்கள். டேய் இங்கே ஒரு குகை இருக்குங்க. குகை போய் பார்ப்போமா. ஏங்க அயன்ட்ரா மேலே போடா. டே அயன்ட்ரா இவன் வேறு. டே தண்ணியில் தத்தளிக்காத. ஐயோ உட்டு தாங்க என்கிட்ட இருக்குது. ஷுவாய்ஸ் இப்போ அந்த அயனை பார்த்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த அயனை நான் மைண்ட் பண்ணியே தீருவேன். இங்கே ஒரு கேவ் இருக்குது. கேவாக என்னன்னு தெரியல. இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா 20 வுட்டு நான் மைண்ட் பண்ணிக்கேன். போதும் தான் நினைக்கேன் கைஸ். நான் எங்கேயோ இருந்து தண்ணியில் குதிச்சேங்க. எங்கே திரும்ப அது குதிச்சேன் எனக்கே தெரில, மறந்து போயிட்டேன். இங்கே தான் எங்கேயோ வந்து குதிச்சேன். ஐயோ வீடு மறந்து போயிட்டேன். வீடு எங்கடா இருக்குது. ஐயோ கஷ்டப்பட்டு கெட்டின வீடு. கைஸ் நான் வீடை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் வீடை கண்டுபிடிச்சிட்டேன். அது ஓகே தான். ஆனால் என் பொருளை செத்துட்டேங்க. ஸோ செத்துட்டதுக்கப்புறம் இந்த நம்ம பெட்டில் ரீஸ்பான் போய் செட் பண்ணி வச்சுருக்கேன்னா ரீஸ்பான் பை செட் யூ கேன் ஒன்லி ஸ்லீப் டு அட் நைட்டு 3 வயசு இவ்வளோ செத்தனால எல்லா பொருளும் போயிடுச்சு. நிறையா மைண்ட் பண்ணியிருந்தேன் வயசு. நான் திரும்பியும்
போய் பார்க்க தான் போகிறேன். நான் போன இடத்துல கொஞ்சம் ரிவைவ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் பொருள்லாம் கிடைக்கும். ஐயோ சுரேஷ், நான் என் பொருள் கிடச்சா நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தான் கோலை மைண்ட் பண்ணேன். டேய் இங்கேருந்து தாங்க ஒரு டைவை போட்டேன். நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கேருந்து அந்த தண்ணிக்கு ஒரு டைவை போட்டேங்க. தெரியுமா? ஓய் கச்சக்கு இப்படி தாங்க ஒரு டைவை போட்டுட்டு மேலே வாடா மேலே வாடா டைவை போட்டு இங்கே கூட உங்களோட ஒரு வீடியோ அந்த எடுத்துருப்பேன். இங்கே ஒரு அயன் இருக்கும், அந்த இருக்க அயனு. அதுக்கப்புறம் அந்த கேவை காமிச்சேன். அந்த கேவை காமிச்சிட்டு டேய் இவன் வேற ஐயோ என்னங்க அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கதா என்னமா இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி ஏறினேன். நைட் ஆயிடுச்சு போனாங்க. ஐயோ க்ரீப்பரு. சரி ஓகே, நம்ம வந்து டைவ் அடித்தோம். அங்கே டைவ் அடித்தோம். இப்போ திரும்ப மேலே ஏறுதேன். குதிட்டா சீக்கிரம் போடா டேய், போடா மேலே வாடா மேலே எங்கே எவ்வளோ கூலு டேய். ஓகே, இந்த இடத்துல நிறையாவே நிறையா பொருள்லாம் இருக்குது. இப்போது எனக்கு இருக்க கவலை என்னென்னா பத்திரம் வீட்டுக்கு போயிடுவோமா. டேய் இவன் எங்கடா நீ இருக்க? டேய் பத்திரமா வீட்டுக்கு போயிடணும். இந்த ஜோம்பிக்கிட்டேயும் அடி வாங்காமல் மிதி வாங்காமல் என் வீட்டை பார்த்தாச்சுங்க. இங்கேருந்து இறாடுத சம்போ சிவதம்போ சிவதம்போ. இங்கே என் வீட்டை சுற்றி நான் லைட்டு போட்டிருக்கேன், அதனால ஜாம்பிஸ் உள்ள ஸ்பானாக இருக்காதுன்னு நினைக்கேன். டேய் எவன்டாவன் பேர் என்னமோ வரும். சரி உனக்கு மாவை தூங்கும். டேய் பெட்டில் படுறா. ஓஎஸ் நம்ம வந்து சீக்கிரம் இந்த வீடியோ முடியுமா? டேய் இன்னுமாடா மழை பெய்யுது. சரிதான், ஆனால் நம்ம மைண்ட் பண்ண தாங்க இப்போ எடுக்கணும். ஏன்னா அங்கெல்லாம் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாய்யா இந்த வாரேன் கைஸ். அப்போது இங்கேயே நான் வந்திருக்கேன். இங்கே மைண்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இங்கே மைண்ட் பண்ணி இங்கே குழம்பி போய் இப்படி சுற்றி அப்படி சுற்றி இப்படி சுற்றி ஏய் டேட்டில்ஸ் டேட்டில் போடு. 2 அடி போடு. படாக்ஸ்லேயே போடு. போட் செத்துப்போ. செத்து என்ன கிடைக்கணும்னு தெரிலங்க எனக்கு. டேய் தண்ணிக்குள்ளே போயிட்டான். அந்த தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நீ இவன் வெளியே வந்து தானே உனக்கு இருக்க அன்னைக்கு. ஐயோ நான் வர எங்கே இருக்கேன்னு தெரியலையா. ஓகே, இப்போது வந்து மேலே வா. ஓகே அப்புறம் இங்கெல்லாம் வந்தேன். ஆமாம் வந்தேன். இப்படியே போனேன் இந்த மலையெல்லாம் ஏறினேன்னு நினைக்கேன் கைஸ். நம்ம பொருள் கிடச்சப்பறம் கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், இப்போ அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப தேடி பார்த்தேன், அது எங்கே போச்சுன்னே தெரியல. சரி தொலைஞ்சு போனதை நினச்சி என்ன பண்ண போகிறோம். அதனால திரும்பியும் ஒரு உட்டன் இதை எடுத்துகிட்டு நான் மைண்ட் பண்ண போயிட்டேன். இப்போ மைண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது போதுமா அது வேறு எனக்கு தெரியல. போதுங்க 60 கிடைக்குது. ஓகே நினைக்கும் ஒரு 30 செஞ்சுப்பா. 32 வந்துருச்சா போதும். ஏய் இதை தூக்கி இதில் வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை உடச்சி எடு கையில். சிவன் அப்படியே மேதப்போம். அப்படியே வச்சிடலாமா? பச்சக்கு தோட பெருந்தொல்லையா இது. ஓகே தானே கைஸ். ஓகே இப்போதைக்கு இது போதும். சரி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓஎஸ் நான் போன ஒரு வழியை நான் முடிச்சிட்டேன். டேய் ஓகே போடுறா. ஓய்ங்க தாடைசா வீடு வேக இந்த லட்சணத்தில் இருந்துச்சு. என்னங்க எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குடே. நீங்கள் ஒன்று சீக்கிரம் வெட்டுறத இதையும் விட்டு மேலே போய் பாருப்போ. அதாவது கரெக்டாக இல்லாமல் ஏதோ ஸ்டோனு மேலே வைக்காமல் கொஞ்சம் கீழே வச்ச மாதிரி இருக்குங்க. ஓகே இல்லை கரெக்டாக தான் இருக்குது. ஓஎஸ் அப்புறம் வீடியோ பார்க்க வாங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீட்டுக்கு டோர் வச்சு அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டேய் இது தொட்டு இதை இப்படி எடுத்து அப்படி வச்சு டேய் ஐயோ ஒன்று மறண்டை பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டிக்கு இருந்தால் இருக்குது.
டோர் செய்யறது போதும் தெரில ஏன் வந்துச்சுங்க. 1 3 நேரம் 3 டோர் உங்கள்கிட்ட கேட்டால் நான் ஓனா 3 டோரை கொடுத்துறது வச்சுட்டு ஒரு வேலையை நான் முடிச்சிட்டேன். 1 2 என்னடா அது கேப்பு? சரி கேப்பை மூடிட வேண்டியதான் கச்சக்கு. ஓகே கைஸ், கடைசியாக நம்ம வீடியோ பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, அவர் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ கடைசியாக நம்ம காலையில் அவன் வீடியோ லுக்கை பார்த்துட்டு இந்த வீடியோவும் எண்ட் பண்ணிக்கிறான். டேய் சூடு, இதை எடுத்துக்கோ. கத்தி வச்சு மாசாக வெளியே நிற்கணுங்க, அப்போ தான் மாசாக இருக்கும். பச்சைக்கு தோற கதவை மூடு. ஓகேங்க, இப்படி தான் வீடு கடைசியாக முடிச்சிட்டேன். இதை பண்ணுறப்ப நான் படுற பாடு இருக்கு எப்போ முடியலடா. ஓகேங்க, ஓகே, அப்புறம் வீடியோ பார்க்கலாம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் பாய் பாய், see you, love you guys.